ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ரொம்பவே அழகான ஒரு பீச்சை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பீச் எங்கே இருக்குன்னா நம்ம மணமேல்குடி பக்கத்தில் கோடியக்கரையில் இருக்குது. இந்த பீச்சு மணமேல்குடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பீச் இருக்கு. இது வனத்துறையோட கண்ட்ரோலில் இருக்கிறனால அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம உள்ளே வந்த உடனே 2 பக்கமும் தைல மரக்காடுகள் சூழ்ந்திருக்கும். அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நமக்கு ரோடுகள் ஃபுல்லாக வளைஞ்சி நெளிஞ்சு அழகாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும். அப்படியே கடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, வெறும் 2 பக்கமும் முந்திரி காடுகளாக இருக்கும். இந்த சீசனுக்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கேயே நான் முந்திரி பழம்லாம் பறித்து சாப்பிட்லாம். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னே தனித்தனியாக பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. காடுகளை கடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, நீரோடைகள் இருக்கும். நீரோடைகள் ஏகப்பட்ட பறவைகள் கூட்டமாக இறத்தடிட்டு இருக்கும். அந்த கூட்டங்களெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்லாம் நிற்கும். பார்த்துக்கோங்க, காலை நேரத்தில் வந்தோம்னா இங்கே மீன் பிடிச்சிட்டு வர்ற மீனவர்கள்ட்டேருந்து நம்ம மீன் நிறையா குறைந்த விலையிலேயே நிறையா வாங்கிக்கலாம். அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த தெரியுது பாருங்க கலங்கரை விளக்கம், அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு கோடியக்கரை சித்தி விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த இடத்துலையே. இந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ பறவைகள் பற்றிலாம் எல்லாம் கூட்டமாக நிற்கிதுங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுருங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடைசி எல்லையான கோடியக்கரை வந்துடுச்சுங்க. இங்கே சாயந்தர நேரம் வந்தோம்னு வச்சுருங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அந்த கடல் அழகா அப்படியே மெதுவாக அதிகமான அலையும் இல்லாமல் மிதமான அலையும் இல்லாமல் ஒரு சீரான அலையாக இருக்குங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுருங்க, இந்த பக்கம் வியூ பாயிண்ட் இருக்கும். நம்ம வெள்ளம்லாம் வந்துச்சுன்னு வச்சுருங்க, தண்ணி இது வழியாக தாங்க ஏறி வரும். மேலே ஏறி அந்த ஓடைக்கெலாம் இங்கிட்டு தான் போகும். பாருங்கள், நான் வியூ காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆழமாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும். தண்ணியை பார்த்தீங்களா அப்படியே உள்ளதெல்லாம் அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்களேன். நிறைய டூரிஸ்ட் ஆட்கள் இங்கே அடிக்கடி வர்றதுனால இந்த இடத்துலலாம் ஆட்களை வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்குன்னு. இந்த அலையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துட்டு அழகாக போகுதுன்னு பாருங்களேன். நீங்கள் சாயந்தரம் வந்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்னா இதாங்க. அமாவாசை பௌர்ணமி தேதியில் இங்கே நிறையா வெளியூரில் ஆட்கள்லாம் சாமி கும்பிட்டு போவாங்க. அதுக்காண்டி தான் இங்கே இந்த இடம்லாம் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது அந்த இடத்துல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் மேலே இருந்து நம்ம பார்த்தோம்னா சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா இதுவுமே கிளியராக தெரியுங்க. இந்த இடத்த சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்த கலெக்டரோட பேர் இந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்கு பாருங்களேன். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையில நம்ம பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்த வழியிலே வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய டவர் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அந்த டவர்லேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே சுற்றிலும் அப்படியே அழகான வியூ நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். இந்த வியூவில் எல்லா வகையான மரங்களும் அந்த நீரோடைகள் எப்படி அழகாக போய் கடலில் போய் கலக்குது பாருங்களேன். அந்த ரோடு ஒத்தேடி ரோடு அழகாக அப்படியே உள்ளார போயிட்டே இருக்கு பாருங்க. அங்கே சின்ன சின்ன மரங்கள் அப்படியே தண்ணியில் அப்படியே குட்டி குட்டி படகுகள்லாம் அங்கங்கே தெரியுது பாருங்க. அந்த வியூ மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்களாம் வந்தீங்கன்னா தவறாமல் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் திரும்பும்போது நிறைய பறவைகள் அப்படியே சுற்றி 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 அங்கேயே தான் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. நான் பக்கத்தில் போனோம்னா ஓடிடு, ஆனால் எட்டத்தில் இருந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. வரும்போது சூரியன் அப்படியே மெல்ல மறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்படியே லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். வண்டியில் அப்படியே மெதுவாக வந்துகிட்டே இருந்தோம். அப்படியே சன்செட்டு பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே வந்த வழியிலேயே அந்த சைடில் இருந்த போட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மீனவர்கள்லாம் வலை போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. திரும்பவும் இன்னொரு இடத்துல பார்க்கலாங்க. தேங்க்யூ.